கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் கேளுங்கள். கேட்ட பின்னதாக மற்றவர்களுக்கு அனுப்பி அவர்களும் கேட்க உதவி செய்யும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு சாட்சியை கேட்போம். என்னுடைய பெயர் மோசே. இதற்கு தமிழிலே அர்த்தம் சொல்ல வேண்டுமென்றால், நீரிலிருந்து அல்லது தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன், drawn from the water. நான் என்னுடைய தாயாருக்கும் தந்தைக்கும் பிறந்த மூன்றாவது பிள்ளை. முதல் பிள்ளை மிரியாம், இரண்டாவது பிள்ளை ஆரோன், நான் மூன்றாவது பிள்ளை. நான் பிறந்த அந்த காலகட்டம் மிகவும் பயங்கரமான ஒரு காலகட்டம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் யூத மக்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகிறது என்று பயந்து, இவளை எப்படியே விட்டுவிட்டால் நாளைய தினத்தில் இன்னொரு இனத்தோடு சேர்ந்து நமக்கு விரோதமாக படையெடுத்து வரக்கூடும் என்று சொல்லி பயந்து யூத மக்களுடைய எண்ணிக்கையை குறைக்க அவர் நினைத்தார். அதற்காக அவர் அரசு ஆணைகளை பிறப்பித்தார். ஒரு அரசு ஆணை, அதன்படி மருத்துவச்சிகள் யூத பெண்கள் பிரசவிக்கும் போது அங்கே சென்றால், யூத பெண்கள் ஆண் பிள்ளையை பெற்றால் மருத்துவச்சிகள் அந்த ஆண் பிள்ளையை கொன்றுவிட வேண்டும். இது அரசு ஆணை. ஆனால் மருத்துவச்சிகள் அப்படி செய்யவில்லை. யூத பெண்கள் ஆண் பிள்ளையை பெறும்போது கொல்லாமல் விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், த சில்ட்ரன் ஆர் த கிஃப்ட் ஆஃப் காட் என்று சொல்லி நம்பின மக்கள். இது பார்வோனுக்கு தெரிந்து மருத்துவச்சிகளை அழைத்து, ஏன் அப்படி செய்தீர்கள் என்று கேட்டபோது, மருத்துவச்சிகள் பார்வோனிடம், யூத பெண்கள் பலசாலிகள், நாங்கள் போவதற்கு முன்னதாகவே பிள்ளையை பெற்று விடுகிறார்கள், எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் கூட பார்வோனுடைய அந்த பயம், கோபம் கொஞ்சம் குறையலை. மறுபடியும் ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். யூத பெண்கள் ஆண் பிள்ளையை பெற்றால் அந்த பிள்ளையை உடனடியாக தண்ணீரில் போட்டு கொன்றுவிட வேண்டும். இந்த ஆணை அமுலில் இருக்கும்போது தான் நான் பிறந்தேன். நான் அழகாக இருக்கிறேன் என்பதற்காக என்னுடைய பெற்றோர் எப்படியாவது என்னை காப்பாற்றி வளர்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் 3 மாத காலம் மட்டும் அவர்களால் முடிந்தது. அதற்கு பின்னால் அவர்களால் வைக்க முடியவில்லை. எனவே ஒரு நாணல் பெட்டியிலே என்னை வைத்து தண்ணீரிலே விட்டுவிட்டார்கள். நாணல் பெட்டி லேசான ஒன்று. ஒரு சின்ன காற்று அடித்தால் கூட அது தண்ணீருக்குள் மூழ்கிவிடும். அப்படி அது மூழ்கினால் நானும் தண்ணீருக்குள் போய் மடித்திருப்பேன். ஆனால் அது நடக்கவில்லை. காரணம், அதற்கு கர்த்தர், காற்றையும் கடலையும் அமர்த்துகின்ற கர்த்தர் அந்த நாளில் காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிட்டு என்னை காப்பாற்றினார். அது மட்டுமல்ல, இந்த நாணல் பெட்டி லேசான ஒன்று, காற்றடிக்கிற திசையிலே அது போகும். ஆனால் அன்றைக்கு நான் படுத்திருந்த அந்த நாணல் பெட்டி அப்படி இப்படி போகாமல் பார்வோனுடைய மகள் குளித்து கொண்டிருக்கிற அந்த இடத்தை நோக்கி அது போனது. நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், இதுவும் கர்த்தர் செய்த செயல்தான். நாணல் பெட்டியை பார்த்த உடனே பார்வோனின் மகள் தன்னுடைய தாதியிடத்திலே சொல்லி அதை எடுத்து வர சொல்லி அதை பிரித்து பார்த்தபோது அழகான ஒரு ஆண் குழந்தை. அந்த குழந்தையை நான் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி பார்வோன் மகள் சொன்னபோது, பக்கத்தில் இருந்த ஒரு சகோதரி, இந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு நான் ஒரு சகோதரியை அழைத்து வரட்டுமா என்று சொல்லி கேட்டபோது, பார்வோனின் மகள் அதற்கு சம்மதம் தெரிவித்தார். ஆச்சரியம் என்னவென்றால், என்னுடைய சொந்த தாயை, என்னை ஈன்றெடுத்த தாயே எனக்கு பால் கொடுப்பதற்காக
அந்த சகோதரி அழைத்து வந்தார். என்னுடைய தாயை பார்வோனின் மகள் பார்த்தபோது, இந்த குழந்தையை நீங்கள் பால் கொடுத்து வளருங்கள், அதற்கு நான் சம்பளம் தருகிறேன் சொல்லி என்னுடைய தாயினிடத்திலே என்னை கொடுத்தார். என்னுடைய தாய் எனக்கு பால் கொடுத்தார். சும்மா கொடுக்காமல் சம்பளத்தை வாங்கி கொடுக்கும்படியாக கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பொதுவாக தாய்ப்பாலை இனமாகத்தான் கொடுப்பார்கள். ஆச்சரியம் என்னவென்றால், கடவுளுடைய செயலை பாருங்கள். பார்வோனுடைய மகள் ஒரு யூத மகளுக்கு பிறந்த ஒரு ஆண் குழந்தையை பார்வோனுடைய தகப்பனார் யூத பெண்ணுக்கு பிறந்த ஆண் குழந்தையை கொன்றுவிட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருக்கிறார். ஆனால் அவருடைய மகள், பார்வோனுடைய மகள், அந்த குழந்தை யூத குழந்தை என்று தெரிந்தும் கூட அதை வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். வளர்ப்பதற்கு சம்பளமும் கொடுக்கிறார். ஆச்சரியம் என்றால் கர்த்தருடைய கிரியை பாருங்கள், அதிசயங்களை செய்கிறவர். இப்பொழுது எனக்கு என்னுடைய பெற்றோர் வாழ்ந்த அந்த அடிமை வாழ்வு, எந்த வசதியும் வாய்ப்பும் இல்லாத ஒரு வாழ்வு. அதே நேரத்தில் பார்வோனுடைய அரண்மனையில் நான் வாழ்ந்த வாழ்வு எல்லா வசதியும் உள்ள ஒரு வாழ்வு. எனவே எனக்கு அடிமை வாழ்வும் தெரியும், அரண்மனை வாழ்வும் தெரியும். நான் என் பெற்றோரோடு ஒரு சில காலம் வாழ்ந்தபோது என்னுடைய தாய் மொழியை கற்றேன். என்னுடைய இனத்தினுடைய பாரம்பரியங்களை கற்றுக்கொண்டேன். என்னுடைய இனத்திலே அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் அறிந்து கொண்டேன். அதே போன்று நான் எகிப்திலே பார்வோனுடைய அரண்மனை இருந்தபோது எகிப்தின் கலாச்சாரம் முழுவதும் நன்றாக தெரிந்து கொண்டேன். இப்படி நான் இருந்தபோது ஒரு நாள் என்னுடைய சொந்த மக்கள் இந்த நாட்டிலே அதிக கஷ்டத்தோடு இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அதை பார்க்க வந்தேன். அப்போது ஒரு எகிப்தியன் என்னுடைய இனத்து மகனை அடித்தார். அதை பார்த்தபோது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே அந்த எகிப்தியனை நான் அதே இடத்துல கொன்று அந்த மண்ணிலேயே புதைத்து விட்டேன். இது யாருக்கும் தெரியாது என்று சொல்லி நான் நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தேன். மறுபடியும் இன்னொரு நாள் என்னுடைய இனத்து மக்களை பார்ப்பதற்காக நான் வெளியே வந்தேன். அப்பொழுது என்னுடைய இனத்தை சார்ந்த 2 யூதர்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போடுகிறார்கள். நான் அவரிடத்திலே சென்று, நீங்கள் சகோதரர்கள் அல்லவா, ஏன் சண்டை போடுகிறீர்கள் என்று சொன்னபோது, எங்களுக்கு அதிகாரியாக உன்னை வைத்தது யார்? எங்களுக்கு நீ வந்து நியாயம் சொல்ல வந்து விட்டாயா? அன்றைக்கு அந்த எகிப்தியனை கொன்றது போல எங்களையும் கொல்ல வந்தாயா? இந்த வார்த்தைகளையெல்லாம் அவர்கள் பேசின போது நடுங்கி போனேன். யாருக்குமே தெரியாது என்று நினைத்திருந்த நான், இது எல்லோருக்குமே தெரிந்துவிட்டது என்று சொல்லி நடுங்கி போனேன். அதே சமயத்தில் நான் செய்த அந்த கொலையை பார்வோனும் அறிந்து எப்படியாவது என்னை கொன்று போட வேண்டும் என்று அவர் திட்டமிட்டதையும் நான் அறிந்தேன். எனவே பார்வோனுடைய அரண்மனையை விட்டு வெளியேறிவிட்டேன். மீதியான் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த வனாந்தரத்தில் ஒரு நீரூற்று, அந்த நீரூற்றுக்கு அருகாமையிலே போய் நான் ஒரு நாள் அமர்ந்திருந்தேன். அன்றைக்கு எத்ரோ என்ற ஆசாரியர், அவருக்கு 7 குமாரத்திகள். அந்த குமாரத்திகள் தண்ணீர் எடுக்க வந்தார்கள். தண்ணீர் எடுக்க வந்தவர்களை அங்கே இருந்த மேய்ப்பர்கள் தடை செய்தார்கள். ஆனால் அந்த தடையை நான் இல்லாமல் செய்து அந்த பெண்கள் தண்ணீர் எடுப்பதற்கு நான் உதவி செய்தேன். இதை போய் அந்த பெண்கள் தங்களுடைய தகப்பனாரிடத்திலே சொன்னபோது, இப்படிப்பட்ட நல்ல காரியத்தை செய்த அவரை ஏன் விட்டு வந்தீர்கள், போய் அழைத்து வாருங்கள் என்று சொன்னபோது அவர்கள் வந்து என்னை அழைத்து போனார்கள். அவருடைய வீட்டிலேயே என்னை தங்க வைத்தார்கள். அப்படி நாங்கள் இருந்தபோது எத்திரோ என்ற ஆசாரியர் அவருடைய ஒரு மகள் சிப்போராலை எனக்கு மனைவியாக கொடுத்து திருமணம் செய்து வைத்தார். நான் இங்கே இருந்து அவருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன். அப்படி மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு நாள் ஒரு பெரிய அதிசயம்.
ஒரு முட்செடி, பசுமையான முட்செடி. அந்த முட்செடியை நெருப்பு பற்றி எரிகிறது. முட்செடியாக இருந்தாலும் பச்சையாக இருந்தாலும் நெருப்பு பற்றி எரியும் போது அது தீந்து போகும், காய்ந்து போகும். ஆனால் நான் பார்த்த அந்த முட்செடி நெருப்பு பற்றி எரியும் போதே பசுமையாகவே இருக்கிறது. ஆச்சரியமாக இருந்தது. நான் கிட்டே போனேன். அப்பொழுது கடவுள் என்னை பார்த்து, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம், உன் காலணியை கழற்றி போடு என்று சொன்னார். சொல்லிவிட்டு, என்னுடைய மக்கள் எகிப்திலே அதிகமான கஷ்டத்தை அடைகிறார்கள், கூக்குரலை என்னிடத்தில் எழுப்புகிறார்கள், எனவே நீ எகிப்திற்கு சென்று அவளை மீட்டு வர வேண்டும் என்று சொன்னார். அப்போது நான் கடவுளிடத்திலே சொன்னேன், நான் போய் யூத மக்களிடத்திலே சொன்னால் அவர்களின் பேச்சை கேட்க மாட்டார்கள். உன்னை எங்களிடத்திலே அனுப்பின அந்த கடவுள் யார், அவருடைய பெயர் என்ன கேட்பார்கள். எனக்கு பேசவும் வராது, எனக்கு மந்தனாவும் திக்கு வாயும் இருக்கிறது. எனவே கடவுளே, நீங்கள் வேறு யாரையாவது அனுப்பிவிடுங்கள், என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்லி கெஞ்சி பார்த்தேன். ஆனால் கடவுள் என்னைத்தான் போக வேண்டுமென்று தீர்மானித்திருக்கிறார். கடவுள் பொதுவாக ஒரு பிள்ளை தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னதே அறிகிறார். தாயின் கற்பத்திலிருந்து அந்த குழந்தை வெளிப்பட்டவுடனே அந்த குழந்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் வெளிப்படுத்துகிறார். இது நான் அறிந்த ஒரு செய்தி. அதை நான் முழுவதுமாக நம்புகிறேன். என்னை நான் என்னுடைய தாயின் கருவில் இருப்பதற்கு முன்னதாகவே கடவுள் அறிந்தார். இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று அவர் என்னை முன்குறித்திருக்கிறார். எனவே அவர் இடத்துல சொன்னார், உனக்கு பேச்சு வரவில்லை என்று சொல்கிறாய், உன்னுடைய சொந்த சகோதரனாகிய ஆரோனை நான் உனக்காக பேசுவதற்காக அனுப்புகிறேன். 2 பேரும் எகிப்திற்கு சென்று பார்வோனை பார்த்து பேசி என்னுடைய மக்களை மீட்டு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார். நாங்கள் எகிப்திற்கு வந்தோம். பார்வோனிடத்தில் சென்றோம். கடவுள் எங்களுக்கு செய்து காட்டின அந்த வல்லமைகளெல்லாம், அற்புதங்களெல்லாம் நாங்கள் செய்தோம். ஆனால் பார்வோன் கொஞ்சம் கூட அசையவில்லை. பார்வோனுடைய மனம் கடினப்பட்டது. நாங்கள் பார்வோனிடத்தில் கேட்டோம், எங்களுடைய மக்களை அனுப்பி வையுங்கள், நாங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது பார்வோன் எங்களிடத்திலே சொன்னார், வேலை செய்கிற மக்களை பலி செலுத்த நான் அனுப்பிவிட்டால் யார் வேலை செய்வது? உங்களுடைய கடவுள் என்று சொல்கிறீர்களே, அந்த கடவுள் எனக்கு யார் என்று தெரியாது, நான் அனுப்ப முடியாது என்று சொல்லிவிட்டார். இப்படிப்பட்ட நிலையிலே கடவுள் ஒன்றன் பின் ஒன்றாக 10 வாதைகளை எகிப்தியர் மீது அனுப்பினார். எகிப்தின் நாடு முழுவதுமாக அனுப்பினார். அந்த 10வது வாதை, தலைப்பிள்ளை வீடுகளில் இறந்தபோது அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். இனிமேல் இந்த யூத மக்களை இங்கே வைத்திருந்தால் நம்முடைய நாட்டிற்கு பெரிய கேடு வரும். ஆகவே இவர்களை அனுப்புவதுதான் சரி என்று சொல்லி அனுப்பினார்கள். நாங்கள் இப்பொழுது எகிப்தை விட்டு புறப்படுகிறோம். நான் ஒரு காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். யூத மக்களாகிய நாங்கள் எகிப்தில் 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தோம். ஆனால் அப்படி இருந்த நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அடிமைகளாகவே வாழ்ந்து செத்தோம் என்று இல்லை. அந்த அடிமைத்தனத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டு, ஒரு முடிவு உண்டு என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எங்களுடைய இனத்து மக்கள் அடிமைகளாக இருந்தார்கள் உண்மை, தலைமுறையாக இருந்தார்கள் உண்மை. ஆனால் அந்த அடிமைத்தனத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைத்தார். 430 ஆண்டுகளுக்கு பின்னதாக நாங்கள் அங்கிருந்து வெளியேறினோம். 431வது ஆண்டும் எகிப்திலே யூத மக்கள் அடிமைகளாக இருந்தார்கள் என்று சொல்லவே முடியாது. எனவே அருமையான சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட
இன்னலாக இருக்கலாம், இக்கட்டாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்திலே முடிவு உண்டு. அதை விசுவாசிப்போம். எங்களை பாருங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் 430 வருஷம் அடிமைகளாக இருந்தோம். ஆனாலும் அதற்கு ஒரு முடிவு உண்டு என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நாங்கள் அப்படி புறப்பட்டு வரும்போது எதிரே பார்த்தால் செங்கடல், பெரிய கடல். அதை நாங்கள் கடக்கவே முடியாது. பின்னால் திரும்பி பார்க்கிறோம், பார்வோனுடைய படைகள், ரதங்கள் எல்லாம் வருகிறது. ஏனென்றால் எங்களை மறுபடியுமாய் எகிப்திற்கு அழைத்து போய் மறுபடியுமாய் அடிமைகளாக வைக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானம் செய்து வருகிறார்கள். முன்னால் செங்கடல், பின்னால் பார்வோனுடைய படை. நாங்கள் நடுவில் இருக்கிறோம். எப்படி இருந்திருக்கோம் யோசித்து பாருங்கள். இப்பொழுதுதான் அடிமை வாழ்விலிருந்து நாங்கள் வெளியே வந்து சுதந்திர காற்றை அனுபவிக்க வருகிறோம். இப்பொழுதுதான் அந்த சுதந்திர காற்றை நாங்கள் சுவாசிக்கிறோம். கொஞ்ச நேரத்திலேயே, கொஞ்ச நாளிலேயே இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காரியம். நாங்கள் கர்த்தரை நோக்கி கெஞ்சி மன்றாடி கேட்டோம். செங்கடல், பெரிய கடல், அதை கர்த்தர் 2ஆக பிளந்து நாங்கள் கட்டாந்தரையிலே நடப்பதை போன்று இந்த கரையிலிருந்து அக்கறைக்கு சென்றோம். பெரிய அதிசயம், பெரிய அதிசயம். அன்றைக்கு மட்டும் அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடக்காமல் இருந்தால் நாங்கள் மறுபடியும் பார்வோனினுடைய அடிமைகளாக வாழ வேண்டியிருந்திருக்கோம். அப்படி கர்த்தர் எங்களை விடவில்லை. கடவுள் எங்களை ஏந்தினார், எங்களை சுமந்தார், எங்களை தாங்கினார், எங்களை தப்புவித்தார். நாங்கள் தொடர்ந்து பயணம் செய்த போது எங்களுடைய மக்கள் இறைச்சி வேண்டும் என்று கேட்டார்கள். அதை கர்த்தரிடத்திலே சொன்னபோது கர்த்தர் வானத்திலிருந்து காடையையும் மன்னாவையும் கொடுத்தார். கொடுத்தார் என்று நான் சொல்லும்போது ஏதோ 1 மாதம் 2 மாதம் கொடுத்தார் என்று அல்ல. 40 ஆண்டுகள் நாங்கள் கானான் நாட்டை அடையும் வரைக்குமாக ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு காடையையும் மன்னாவையும் கர்த்தர் கொடுத்தார். அதிசயம். மக்கள் தாகமாக இருந்தபோது கர்த்தரிடத்திலே சொன்னோம். என்னை பார்த்து கர்த்தர் சொன்னார், மோசே, உன் கோலால் இந்த கற்பாறையை அடி. நான் அடித்த போது தண்ணீர் பீரிட்டு வருகிறது. கற்பாறையிலிருந்து தண்ணீர் வருகிறது என்று சொன்னால் அதுவும் அந்த வனாந்தரமான இடத்துல மிகப்பெரிய அதிசயம். கர்த்தர் 1-2 அதிசயங்கள் செய்தார் என்று சொல்ல முடியாது. தொடர்ந்து அதிசயங்கள். ஏனென்றால் அவர் எதை செய்ய நினைத்தாரோ அதை செய்து முடிக்கும் வரைக்கும் என்ன விதமான செயல்களாக இருந்தாலும் சரி, அதிசயம் செய்ய வேண்டிய நேரம் இருந்தாலும் சரி, அதை செய்கிறார். எங்களை பகலிலே மேகஸ்தம்பத்தாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தாலும் அந்த வனாந்தர பயணத்தை நாங்கள் கடக்க எங்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்தோம். அதுக்கு மாரா என்று பெயர். மக்களுக்கு தாகம். தண்ணீர் அங்கே இருக்கிறது. தண்ணீரை குடித்தால் கசக்கிறது. அப்பொழுது கடவுளத்தை கேட்டபோது ஒரு மரத்திலே ஒரு கிளையை வெட்டி போட சொன்னார். போட்டபோது மதுரமான தயிராய் கசப்பு நீங்கி குடிக்கக்கூடிய ஒரு நீராக அது மாறினது. ஒரு அற்புதம். அருமையான சகோதரிய சகோதரியே, இப்படிப்பட்ட ஏராளமான நன்மையான காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற, பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னாரே, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற எங்களை அவர் அழைத்து செல்ல இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்தார். அப்படி நாங்கள் சென்று கொண்டிருந்த போது கர்த்தர் இடத்திலே சொன்னார், மோசே, நீ கானானை உன் கண்ணால் காணலாமே தவிர நீ அதற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது என்று சொன்னார்.
அது எனக்கு சற்று வருத்தமாக இருந்தது. ஆனாலும் நான் கர்த்தருடைய சித்தத்திற்கு எப்போதும் இணங்கி செயல்படுகிற ஒரு மனிதன். நான் அதற்கு சம்மதம் தெரிவித்தேன். ஆனால் எனக்கு இன்னொரு சந்தோஷம், நான் இறந்தபோது நான் கர்த்தருடைய கரங்களால் அடக்கம் செய்யப்பட்டேன். உலகத்திலே எத்தனையோ பேரை அடக்கம் செய்கிறோம். ஆனால் கர்த்தருடைய கரங்களால் அடக்கம் செய்யப்பட்ட ஒரே மனிதன் நான் தான். அதுக்கு எனக்கு பெரிய சந்தோஷம். என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட ஆண்டவர் என்னை ஒருபோதும் தாழ விடவே இல்லை. கர்த்தரை கண்டால் அவன் சாக வேண்டும் என்பது அந்த காலத்தில் இருந்த எண்ணம். ஆனால் கர்த்தர் என்னோடு முகமுகமாய் பேசினார். ஒரு நண்பனோடு நான் பேசுவதைப் போல கர்த்தரோடு நான் முகமுகமாய் பேசினேன். அது மட்டுமல்ல, உலகம் முழுவதுமாக இன்றைக்கு போற்றப்படுகின்ற 10 கட்டளைகள், சீனாய் மலைக்கு நான் சென்று 40 நாட்கள் உபவாசமிருந்து கர்த்தருடைய கரத்தினால் எழுதப்பட்ட அந்த 2 பலகைகள், 10 கட்டளைகள் கர்த்தர் என்னிடத்திலே கொடுத்தார். அதை நான் மக்களுக்கு அதை அறிவித்தேன். அதோடு கூட கர்த்தர் எனக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுத்தார். சாந்தமான இதயத்தை எனக்கு கொடுத்தார். அவரே என்னை பற்றி சொல்லும்போது, உலகத்திலே எத்தனை பேர் இருந்தாலும் மோசையைப் போல சாந்த குணம் உள்ளவன் யாரும் இல்லை என்று அவரே அறிக்கை செய்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் சாந்தமாக இருந்தேன். என்னுடைய சொந்த சகோதரியும் சகோதரனும் கர்த்தர் மோசையிடம் மட்டும்தானே பேசினார், எங்களிடமும் பேசினார் என்று சொல்லி அவர்கள் எனக்கு விரோதமாக பேசின போது அதை நான் பொருட்படுத்தவில்லை. அவள் மீது நான் கோபப்படவில்லை. ஆனால் கர்த்தருக்கு கடும் கோபம். எப்படி என் தாசனாகிய மோசையை நீங்கள் பேசலாம் என்று சொல்லி கோபப்பட்டு என்னுடைய சகோதரிக்கு தொழுநோயை வரும்படியாக செய்துவிட்டார். இது எனக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுத்தது. நான் கர்த்தரிடத்தில் கெஞ்சி மன்றாடி அவளுக்கு மறுபடியுமாய் சுகத்தை கொடுக்கும்படியாக கேட்டபோது கர்த்தர் இரக்கம் காட்டினார். அதே போன்று நான் சீனாய் மலைக்கு சென்று 10 கட்டளைகளை நான் பெற்று வருவதற்குள்ளாக என்னுடைய அண்ணன் ஆரோன் மக்களுடைய பேச்சை கேட்டு எகிப்திலிருந்து நம்மை அழைத்து வந்த அந்த தெய்வத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் தங்களிடத்தில் இருந்த நகைகளை, பொன் நகைகளை கொடுத்து ஒரு பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கி அதுதான் எகிப்திலிருந்து நம்மை அழைத்து வந்த தெய்வம் என்று சொல்லி எல்லோரும் ஆர்ப்பரித்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நான் இறங்கி வந்தபோது அதை அறிந்து மிகவும் வேதனைப்பட்டேன். அதற்கு மேலாக கர்த்தருடைய கோபம் அதிகமாக இருந்தது. கர்த்தர் எழுதி கொடுத்த அந்த கற்பலகைகள் கூட நான் தூக்கி போட்டபோது உடைந்து போனது. அந்த நேரத்திலே கர்த்தர் யூத மக்களை தண்டிக்க வேண்டும் என்று கடும் கோபமாக இருந்தார். அப்போதும் கூட அவளுக்காக நான் மன்றாடி பரிந்து பேசினேன். நான் கெஞ்சினேன். ஒரு நேரத்தில் நீங்கள் அவளுக்கு உதவி செய்யாவிட்டால், அவளை மறந்து மன்னிக்காவிட்டால் என் பெயரை உங்களுடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுங்கள் என்று கூட நான் சொன்னேன். இப்படியாக நான் எப்போதும் பரிந்து பேசுகிற ஒரு மனிதனாக இருந்தேன். வாழ்க்கையில் இது அவசியம். கோபப்படலாம், ஆனால் அந்த கோபத்தினாலே நாம் சாதிப்பதை காட்டலாம். அந்த கோபத்தை மறந்து அவர்களுக்காக நாம் பரிந்து பேசும்போது நாம் நினைக்கப்படுகிறோம், மதிக்கப்படுகிறோம். அதே போன்று இந்த மக்கள், வணங்கா கழுத்துள்ள யூத மக்கள் பலமுறை எங்களுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். எனக்கு விரோதமாகவும் கடவுளுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். ஆகாரம் இல்லை என்றால் முறுமுறுப்பு, தண்ணீர் இல்லை என்றால் முறுமுறுப்பு, தண்ணீர் கசப்பாக இருக்கிறது என்றால் முறுமுறுப்பு, எதிரே கடல் இருக்கிறது என்றால் முறுமுறுப்பு, ஒவ்வொன்றுக்கும் முறுமுறுப்பு. யோசித்து பாருங்கள். நானும் அந்த மக்களைப் போல முறுமுறுத்து
அவளுக்கு எதிராக வார்த்தைக்கு வார்த்தை நான் பேசியிருந்தால் எங்களுடைய பயணம் எகிப்தை விட்டு கொஞ்ச தூரம் கூட நகர்ந்திருக்காது. ஆனால் பொறுமையாக இருந்தேன். அவர்கள் முறுமுறுத்த போதெல்லாம் நான் ஒரு தலைமை பொறுப்பை எடுத்து நடத்தியதால் அந்த தலைமை பொறுப்பை செய்கிற நான் அவசரப்படாமல், ஆத்திரப்படாமல், வார்த்தைக்கு வார்த்தை பேசி என்னுடைய லட்சியத்தை நான் கெட்டுப்போகச் செய்யாமல் நான் பொறுமையாக இருந்து அவளை வழிநடத்தினேன். நான் இன்றைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன், பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பேசினால் பேசட்டும், அவர்கள் முறுமுறுத்தால் முறுக்கட்டும். தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு பொறுப்பை நாம் ஏற்றுக்கொண்டோமோ அதை நிறைவேற்றுவதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொல்லி நாம் பேசினால், அவர்கள் கோபப்பட்டால் நான் கோபப்பட்டால் நம்முடைய லட்சியம் கெட்டுவிடும். எனவே மிகுந்த கவனத்தோடு பொறுப்பை நிறைவேற்றினேன். நீங்களும் கூட அப்படி செய்தால் அது மக்களால் என்றைக்கும் நினைக்கப்படும், மதிக்கப்படும். அதே போன்று நான் எகிப்திலிருந்து மக்களை அழைத்து வந்தேன். அழைத்து வந்தபோது லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது என்னுடைய மாமனார் எத்ரோ சொன்னார், இவ்வளோ பெரிய ஜனங்களை நீ ஒரு ஆளாக நீ நியாயம் செய்ய முடியாது, கவனிக்க முடியாது. எனவே ஒரு யோசனை சொன்னார். நல்ல திறமைசாலிகளை தெரிந்தெடுத்து அந்த திறமைசாலிகளில் 1000 பேருக்கு ஒருவர், 100 பேருக்கு ஒருவர், 50 பேருக்கு ஒருவர், 10 பேருக்கு ஒருவர் என்று அவளுக்கு தலைவர்களாக இந்த திறமைசாலிகளை நியமி. அப்பொழுது அவர்கள் நியாயம் விசாரிப்பார்கள். அவர்களால் முடியாது என்றால் நீ நியாயம் விசாரிக்கலாம். ஏனென்றால் இத்தனை பேருக்கும் நீ ஒரு ஆளாக அவளை கவனம் செலுத்தி அவளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யவே முடியாது என்று சொல்லி அருமையான ஆலோசனை சொன்னார். அதாவது பகிர்ந்து கொடுப்பது. அந்த பகிர்ந்து கொடுக்கக்கூடிய காரியம், இந்த பகிர்ந்து கொடுப்பதினால நான் என்ன நினைக்கக்கூடாது, எல்லாவற்றையும் நானே செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தால் பகிர்ந்து கொடுக்க முடியாது. நானே செய்ய வேண்டும் என்று நான் நினைத்து செய்தாலும் அது நல்ல விதமாக நடைபெறாது. எனவே என்னுடைய மாமனார் எத்திரோ சொன்ன அந்த ஆலோசனையின்படி நான் மிகச்சிறந்த திறமைசாலிகளை தெரிவு செய்து 1000 பேருக்கு ஒருவர், 100 பேருக்கு ஒருவர், 50 பேருக்கு ஒருவர், 10 பேருக்கு ஒருவர் என்று சொல்லி நான் அவர்களை நியமித்தேன். எல்லாம் அங்கே சரியாக நடந்தது. இதுவும் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொடுங்கள். பகிர்ந்து கொடுக்கும்போது அது உங்களுக்கும் இலவாக அது இருக்கும். அது மற்றவர்களுக்கும் அந்த பொறுப்பை நாம் கொடுக்கும்போது மிகுந்த உற்சாகத்தோடு அவர்கள் ஆர்வத்தோடு செய்ய விரும்புவார்கள். அப்பொழுது நிலைமை மிக சீராக இருக்கும். எனவே பொறுப்புகளை நானே செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்காமல் பகிர்ந்து கொடுத்து அவர்களும் அந்த பொறுப்பை செய்வதற்கு நீங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டாம். இப்படியாக பல காரியங்களை நான் சொன்னேன். நான் வாழ்ந்தது 120 ஆண்டுகள். அதை முழுவதுமாக சொல்ல வேண்டுமென்றால் பல நாட்கள் கூட சொல்லலாம். ஆனாலும் சுருக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், மிக முக்கியமான காரியம். எங்களை எகிப்திலிருந்து அழைத்து அடிமை வாழ்விலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த கானான் நாட்டை எங்களுக்கு கொடுத்த அந்த கர்த்தரை நாங்கள் மறக்காமல் கர்த்தருக்காக ஒரு பரிசுத்த வாசஸ்தலத்தை நாங்கள் கட்டினோம். உண்மையாக நான் சொல்கிறேன், அதை கட்டுவதற்குரிய பொருள் தேவைப்பட்டது. அதை மக்களிடத்தில் சொன்னபோது அந்த கட்டுமான பணிக்கு மேலாக அதிகமாக கொடுத்தார்கள்.
அவர்கள் அந்த கட்டுமான பணியை செய்து முடித்த பின்னதாக மீதியும் இருக்கக்கூடிய அளவிற்கு வேண்டாம் என்று நிறுத்தியும் அதை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஆர்வமுள்ள மக்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் எகிப்திலே பட்ட கஷ்டம், அடிமை வாழ்வு, சுதந்திரமாக இருக்க முடியாது, சுதந்திர காற்று அவளுக்கு இல்லவே இல்லை. இப்பொழுது அவளுக்கு எல்லாம் கிடைத்தது கர்த்தருடைய கிருபையினாலே. எனவே இப்படிப்பட்ட சுதந்திர காற்றை அனுபவிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுத்த அந்த கர்த்தரை, அடிமை வாழ்விலிருந்து சுதந்திரமாக வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்த கர்த்தரை, ஒன்றுமில்லாமல் சிரமப்பட்டு வாழ்ந்த அந்த நிலையிலிருந்து பாலும் தேனும் ஓடக்கூடிய வளமான அந்த கானான் நாட்டை கொடுத்த அந்த கர்த்தரை நினைத்து ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டி கர்த்தரை நாங்கள் தொழுதோம். சகோதரனே, சகோதரியே, நான் உங்களுக்கும் சொல்கிறேன், கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்யும்போது அந்த காரியங்களை பெற்ற பின்னதாக கர்த்தரை மறக்கக்கூடாது. கர்த்தரை என்றைக்கு நினைக்கும் முன்னாக கர்த்தருக்காக நாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக நாம் கர்த்தருக்கு தொடர்ந்து நாம் செய்ய வேண்டாம். அவரை நினைக்க வேண்டாம், அவரை ஆராதிக்க வேண்டாம், அவரை விசுவாசிக்க வேண்டாம். அப்படி செய்ய 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 கர்த்தர் நமக்கு இன்னும் மேலான நன்மைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். நாம் கர்த்தரை துதிக்க 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 நம்மை கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வாதங்களால் நிரப்பி 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 ஆசீர்வதிப்பார். எனவே இன்றைய வாக்கியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். திரும்பவும் கேளுங்கள், யோசித்து பாருங்கள். இன்னொரு மோசையாக இந்த உலகத்திலே வாழ பாருங்கள். முடியும் என்றால் முடியும். எனவே இன்னொரு மோசையாக நாம் எல்லோரும் வாழ விரும்புவோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.